ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஸ்ரீபகவானுவாச்ச சந்நியாசः கர்மயோகश्च நிஸ்ரேயசகராவுபௌ தயோஸ்து கர்மசந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில மீண்டும் உற்சாகத்தோட சொல்ல தொடங்குறார். சந்நியாசத்தையும் நீ புகழ்ந்து பேசுற, கர்மத்தையும் புகழ்ந்து பேசுற. சந்நியாசத்தை பண்றதும் கர்மத்தை பண்றதும் ஒரே நேரத்தில் பண்ண முடியாது. அர்ஜுனனுடைய மனசுல சந்நியாசம்னா கர்மத்தை எல்லாம் விடுறதுன்னு தான் தீர்மானமா தெரிஞ்சுட்டு இருக்கான். அப்படித்தான் அந்த காலத்துல எல்லாம் பழக்கமாகவும் இருந்தது. கர்மத்தை செஞ்சா சந்நியாசம் பண்ண முடியாது, சந்நியாசம் பண்ணினா கர்மத்தை செய்ய முடியாது. ஆனா பகவான் ஞானத்தை பெறணும்னா கர்மயோகம் பண்ணணுங்கிறார். ஞானத்தை பெறத்துக்காகவும் சந்நியாசம் பண்றது சம்பிரதாயத்தில் இருக்கு. ஆகவே இந்த குழப்பம் ஆழமா இருக்கிறதுனால வேதவியாசரும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக இந்த கருத்தை தெளிய வைக்க பார்க்கிறார். பொதுவாக அந்த காலத்துல எல்லாம் உபனிஷத்துக்கள் மற்ற இதுகளெல்லாம் பார்க்குற பொழுது பெரும்பாலும் ஞானத்துக்குன்னே உரிய வாழ்க்கை சந்நியாச வாழ்க்கை. அதாவது எல்லா காரியத்தையும் திறந்துட்டு லௌகிக கர்மா வைதிக கர்மாவெல்லாம் விட்டுட்டு சின்ன அனுஷ்டானங்களை பண்ணி கொண்டு பெரும்பாலும் வேதாந்தத்தை படிக்கிறது தான் அந்த காலத்தில் வழக்கம். அர்ஜுனன், க்ஷத்ரியன், கிருஷ்ணன் இவர்கள் எல்லோருமே அரசாட்சி பண்ணுகிறவர்கள். ஆகவே அந்தணர்கள் சந்நியாசம் பண்ற பழக்கம் உண்டு. க்ஷத்ரியர்களும் தேவைப்பட்டா அரசாட்சியை பொறுப்பை ஒப்படைச்சுட்டு பண்ற வழக்கமும் இருக்கு. ஆனா இது யுத்த பூமியில அர்ஜுனன் கிட்ட பகவான் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். இந்த சிச்சுவேஷனை நாம புரிஞ்சுக்கணும். சாஸ்திரத்தினுடைய உள்ளார்ந்த விஷயம் என்னங்கிறதையும் நம்ம மனசுல வாங்கிக்கணும். சாஸ்திரம் சந்நியாசம் பண்ணாமலேயே ஞானத்தை அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கு. அந்த அடிப்படையில் தான் கிருஷ்ணர் பேசுறார். ஆனா அர்ஜுனனுடைய சந்தேகம் இன்னும் தீரலை. பகவான் இவ்வளவு விவரமா சொல்லியும் கூட வேதவியாசரும் நினைக்கிறார் இன்னும் கொஞ்சம் இதை தெளிவுபடுத்தி சொல்லிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அர்ஜுனன் மூலமா பகவான் கிட்ட இந்த கேள்வி கேட்கிற மாதிரியும் பகவான் பதில் சொல்ற மாதிரியும் அமைச்சிருக்கார். அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்றார், சந்நியாசமும் சரி கர்மயோகமும் சரி ரெண்டுமே மோட்சத்துக்கு சாதனம்தான். கர்மயோகம் பரம்பரா சாதனம், சந்நியாசம் நேர வேதாந்த விசாரம் பண்றதுனால அது சாட்சாத் சாதனம். கர்மயோகம் மனசு சுத்தப்படுத்துறதன் மூலமாக நமக்கு வேதாந்த சிரவணத்தின் மூலமாக ஞானத்தை கொடுக்க போறது. கர்மத்தை சந்நியாசம் பண்றவரும் வேதாந்தத்தை படிச்சு ஞானத்தை அடைய போறார். ரெண்டுமே நிஸ்ரேயஸ் தான், எல்லாமே மோட்சத்துக்கு சாதனம்தான். ஆனா தனித்தனி சாதனமா நினைக்க கூடாது, இரண்டும் சேர்ந்துதான் சாதனம். கர்மயோகத்தை பண்ணி சித்தசுத்தி அடைஞ்சும் கர்ம சந்நியாசம் பண்ணாமலும் ஞானத்தை அடையலாம். கர்மயோகம் பண்ணினதுக்கு பிறகு கர்மத்தை சந்நியாசம் பண்ணிட்டும் ஞானத்தை அடையலாம். நிறைய ஆப்ஷன்லாம் நம்ம ஏற்கனவே 3வது அத்தியாயத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்கேன், 3வது ஸ்லோகத்துல. ஆக உபௌனா இந்த ரெண்டும், கர்மத்தை விடுறதும் சரி கர்மத்தை யோகமா பண்றதும் சரி ரெண்டுமே ஸ்ரேயஸ்தான். நிஸ்ரேயஸ்ங்கிறார், நிதராம் ஸ்ரேய, மோக்ஷ சாதனம்னு அர்த்தம். தயோஸ்து, தூனா ஆனால், தயோஹோ அந்த ரெண்டினுள், கர்ம சந்நியாசம் கர்மயோகம் ரெண்டுக்குள்ள கர்ம சந்நியாசாத்து கர்மயோகோ விசிஷ்யத்தை, கர்மத்தை சந்நியாசம் பண்றதை காட்டிலும் கர்மயோகம் சிறந்ததுங்கிறார். ஏன்னா சித்தசுத்தி சரியா இல்லைன்னா கர்ம சந்நியாசம் பண்ணினாலும் நம்ம ரொம்ப நாள் கஷ்டப்படணும் வேதாந்தம் புரியறதுக்கு. ஆகவே அர்ஜுனனுடைய கோணத்துல அர்ஜுனனுடைய தகுதியை மனசுல வச்சுன்னு சொல்றார், உனக்கு கர்ம சந்நியாசம் சரி வராது. ஏற்கனவே சொல்லிட்டார் 2வது அத்தியாயத்திலேயே, உனக்கு தகுதி கர்மத்தை செய்யறதுல தான் இருக்கு, கர்மத்தை சந்நியாசம் பண்றதுல இல்லை. 47வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்துல பார்த்திருக்கோம். கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன, கர்மண்யேவாதிகாரஸ்தேங்கிற இடத்துலயே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கர்மத்தை செய்யறதுக்கு தான் உனக்கு தகுதி இருக்கே தவிர கர்மத்தை சந்நியாசம் பண்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு அங்க பகவான் சொன்னார்.
இப்போ அர்ஜுனனும் கேட்டிருக்கான், எனக்கு எது ஸ்ரேயஸ்னா, உனக்கு கர்ம சந்நியாசம் பண்ணுறதை காட்டிலும் கர்மயோகம் சிறந்தது தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இன்னும் கர்மயோகத்தை புகழ்ந்து பேச போகிறார். மற்ற ஸ்லோகங்களில் ஞான கர்ம சந்நியாசத்தை திரும்பவும் பல கோணங்களில் சொல்ல போகிறார். தொடர்ந்து படிப்போம். பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். ஸ்ரீ பகவான் உவாச்ச சந்நியாசः கர்மயோகश्च நிஸ்ரேயசகராவுபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரிவோம். ஓம்